குருக்கள்பேட்டை நாகல்கேணியில் 20 அடி கால்வாய் ஆக்கிரமிப்பால் வெள்ள அபாயம். திருநீர்மலை செல்லும் நாகல்கேணி பகுதியில் 20 அடி கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதால் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருநீர்மலை பகுதி நாகல்கேணி பகுதியில் திருநீர்மலை சின்ன ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் எல்லாம் இங்குள்ள கால்வாய் வழியாத்தான் வெளியேற வேண்டும். அதேபோல ஊரில் இருக்கும் மழைநீர் வடிகால்வாய் அனைத்துமே இந்த கால்வாயில்தான் சேரும். 2018 வெள்ளம் வரும்போது இந்த கால்வாய் அனைத்தும் நிரம்பி ஊர் முழுவதும் வெள்ளம் வந்து சில வீடுகளில் முதல் மாடி வரைக்கும் தண்ணீர் வந்தது. தற்போது கொஞ்சம் மழை பெய்தாலே தண்ணீர் எல்லாம் இந்த கால்வாயில் போவதில்லை. ஏனென்றால் நிறைய இடத்தில் தனியார் உரிமையாளர்கள் கால்வாயில் பாதி ஆக்கிரமிப்பு செய்துவிட்டனர். அதனால் 20 அடி கால்வாய் அப்படியே சுருங்கிவிட்டது. பல இடங்களில் அது கூட இல்லை. கேட்டால் கால்வாயே கிடையாது என்கின்றனர். அதே போன்று அந்த கால்வாய்க்கு மதில் சுவரும் கிடையாது. ஒரு பக்கம்தான் சுவர் இருக்கின்றது. சுப்ராய நகர் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சில கால்வாய்களில் தண்ணீரே செல்வது இல்லை. முழுவதுமாக அடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. தாம்பரம் மாநகராட்சி எதுவுமே இந்த பகுதியில் செய்வதில்லை என்று மேற்கண்ட தகவல்களை சமூக ஆர்வலர் இளைய பாரதி தெரிவித்தார். மேலும் இந்த பகுதி எல்லாமே பட்டா நிலங்கள் என்றாலும் கூட சரியான முறையில் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததால் தண்ணீர் வெளியேறும் கால்வாய்கள் காணாமல் போய் சிறிய மழைக்கும் வெள்ளம் வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சரி, இது இவ்வளோ பெருசாக இருக்கிற கால்வாயை அந்த தனியார் இடம் உரிமையாளர் எவ்வளோ சின்னதாக எவ்வளோ பெருசாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. இவ்வளோ தான் இப்போ வழியே இருக்குது. இவ்வளோ பெரிய வழி இருக்க வேண்டிய இடத்துல இவ்வளோ பெரிய வழி இருக்கணும். மண்ணை கொட்டி எவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.